ஹாய் மக்களே, இது என்னென்னு பார்க்குறீங்களா? கருப்பு உளுந்தும் பாசிப்பயிரையும் நல்லா ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவிச்சிட்டு ஒரு லைட் ஆவி கட்டிட்டு ஒரு சாலட் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து 0 ஆயில், அதாவது நம்ம ஆயிலே சேர்க்கலைங்க. ஃப்ரெஷ்ஷாக இதை வந்து அப்படியே மேக் பண்ணி சாப்பிட்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி. இதை பற்றி நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையா யூடியூப்லேயும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரவுட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். நான் வந்து குக்கரில் இட்லி சட்டியில் வச்சுட்டேன். ஸோ அது ஒரு 10 நிமிஷம் ஜஸ்ட் ஆவி கட்டினா போதும். அதுக்கப்புறம் இந்த ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதை வேக வச்சோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து கொட்டிட்டேன். நான் வந்து இதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது நான் உப்பு சேர்க்கல. ஸோ ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு அரை பெரிய வெங்காயத்தை அரையாக நறுக்கிட்டு அந்த அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேபேஜ், என்கிட்ட வயலட் கலர் கேபேஜ் இருந்துச்சா, அதனால் அதுக்கப்புறம் தக்காளி. நான் வந்து கொடைக்கானல் போனதுனால எனக்கு இந்த வயலட் கலர் கேபேஜ் கிடச்சிச்சு. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி கேபேஜ் கிடைக்குமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா. இது வந்து மாங்காய் வந்து இப்போ சீசன் முடிகிறதுனால பழமாக வருது, செங்காயாக தான் வருது. ஸோ அந்த செங்காயும் அதையும் நான் நறுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் உங்கள் டேஸ்ட் வந்து உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. அப்புறம் கொத்தமல்லி. ஸோ எல்லாத்தையும் வச்சு சக்கச்சக்கான்னு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா ஒரு 5-6 தடவை கிளறி விட்டு அதுக்கப்புறமா லெமன் புழியணும். அவ்வளோதான், பர்ஃபெக்டான சாலட் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிறப்போ அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் பெரியவங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யம்மியான சேலட் அண்ட் கலர்ஃபுல்லான சேலட். இந்த கலர்ஸை பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு சாப்பிடணுன்ற ஆசை வந்துடும். ஸோ இது ரெயின்போ கலர் இல்லையா, ரெட்டு, வயலட்டு, க்ரீனு, எல்லோ, பிளாக்கு. ஸோ எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.